அரசு கேபிள் ஆபரேட்டர்களிடம் டேஷ் லைசன்ஸ் பெற்ற பிறகு 3 விதமான செட்டாப் பாக்ஸ்களை அறிமுகப்படுத்துவதாக கூறியிருந்தது. ஒன்று SD பாக்ஸ், இன்னொன்று HD பாக்ஸ். அதாவது SD பாக்ஸ் என்பது ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பாக்ஸஸ், ஹை டெஃபினிஷன் பாக்ஸஸ் என்பது. மூன்றாவதாக கொடுத்துள்ள ட்ரிபிள் ப்ளே பாக்ஸ். இந்த ட்ரிபிள் ப்ளே பாக்ஸை பற்றி நிறைய ஆப்ரேட்டரிடந்தும் எனக்கு தொலைபேசி வாயிலாக, சார் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்களேன், அது என்னென்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு கேள்விகள் பல நாட்களாக எனக்கு வந்துட்டு இருந்தது அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து. இந்த ட்ரிபிள் ப்ளே பாக்ஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது SD, HD அண்ட் இன்டர்நெட் மூணும் கலந்த சரி விகிதச்சார கொண்ட ஒரு பாக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய சந்தாதாரர்களுக்கு இன்டர்நெட் இணைப்பை OLT கொடுத்து, OLTயிலிருந்து அதன் வழியாக ONU கொடுத்து நேரடியாக இன்டர்நெட் இணைப்பை கொடுத்துட்டு கொண்டு இருப்பீர்கள் தனிப்பட்ட முறையில். சில பேர் வயர்லெஸ் மூலமாக வயர்லெஸ் ஆக்சஸ் வழியாக இந்த இன்டர்நெட் இணைப்பை கொடுத்து இருப்பீர்கள். இப்போ அரசு கேபிளுடைய இந்த ட்ரிபிள் ப்ளே பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஒரே சிங்கிள் ஃபைபர் மோடில் நீங்கள் கேபிள் டிவி சிக்னலையும் இன்டர்நெட் சிக்னலையும் ஒருங்கே கொண்டு போய் ஒரே பாக்ஸ், ONU தேவையில்லை, வயர்லெஸ் ஆக்சஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாமல் இந்த ட்ரிபிள் ப்ளே பாக்ஸில் தர முடியும். அது இல்லாமல் அரசு கேபிள் கார்ப்பரேஷன் எப்பொழுதுமே தனது கட்டுப்பாட்டு அறையை, கண்ட்ரோல் ரூமை வெரி மாடர்னைஸாக தான் துவங்குறாங்க. முதல்ல அரசு கேபிள் வந்த போதும் சரி, அனலாக் சிக்னலுக்காக அவர்கள் நியமித்த கண்ட்ரோல் ரூம் வெரி ஹைலி மாடரேட்டட் கண்ட்ரோல் ரூம் அது. அதே போல் இப்பொழுது டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டத்துக்காக அவர்கள் வடிவமைத்துள்ள கண்ட்ரோல் ரூமும் வெறும் மாடர்னைஸ்ட் கண்ட்ரோல் ரூம் ஆகும். இதில் DOCSIS 3.1 என்கிற இன்டர்நெட் சேவை வரை வழங்க முடியும். இது வளர்ந்த நாடுகளில் இப்போ ஜிகாபிட் என்பது 100 MBக்கு மேலே. 1 ஜிகாபிட் என்பது இப்போது நம்மலாம் MBயில் தான் கொடுத்துட்ருக்குறோம். 3 Mbps, 5 Mbps, 10 Mbps, இப்போ ஃபைபர் கேபிளில் 100 Mbps வரைக்கும் தர்றாங்க. இந்த DOCSIS 3.1 வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 1 ஜிகாபிட், 2 ஜிகாபிட், 3 ஜிகாபிட் அப்படின்ட்டு 300 Mbps, 400 Mbpsக்கு மேலே கேபிள் சர்வீஸ், இன்டர்நெட் சர்வீஸ் கேபிளுடன் சேர்த்து வழங்க முடியும். அதற்கு இந்த ட்ரிபிள் ப்ளே பாக்ஸுகள் உதவ போகிறது. இப்போ இது இந்த இன்டர்நெட் சர்வீஸ் என்பது நீங்களாகவே தனியாக எடுத்து ப்ராட்பேண்ட் சர்வீஸை எடுத்து உங்களுடைய கண்ட்ரோலிலிருந்து MSO தரும் சிக்னல் வழியாக இணைத்து கொடுக்கவும் முடியும். அல்லது MSOவிலிருந்து நேரடியாக ஒரே பேக்கேஜை வாங்கியும் அதில் கொடுக்க முடியும். அதற்கு இந்த ட்ரிபிள் ப்ளே பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ட்ரிபிள் ப்ளே பாக்ஸை பற்றி உங்களுக்கு அலர்ஜி தேவையில்லை. நீங்கள் தாராளமாக வாங்கி பொறுத்துங்க. அதில் ஹை எண்ட் கஸ்டமர்ஸ்னு இருப்பாங்க உங்கள் பகுதியில். அதாவது அவங்களுக்கு இன்டர்நெட் தேவை அதிகமாக இருக்கும். அவங்க செலவை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ட்ரிபிள் ப்ளே பாக்ஸை பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் உண்டு. இன்டர்நெட்னுடைய அதிக வீச்சு, அதாவது சொல்லுவோம் இல்லை, மேக்சிமம் என்னவோ அதையும் நீங்கள் உணர்ந்து உங்களால் தர முடியும். அதனால் ட்ரிபிள் ப்ளே பாக்ஸை தாராளமாக செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.